ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போகிறது ஒரு முக்கியமான டெசிஷன் தான் என்னோட லைஃப்ல எடுக்கிறேன். ஸோ அதை தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். முக்கியமாக உங்களோட சேர்ந்து அதை கொண்டுட்டு போக போகிறேன். பிஃபோர் டெலிவரி பார்த்தீங்கன்னா நான் ஒரு 60-62 அந்த மாதிரி இருந்துட்டு இருந்தேன். அதுக்கடுத்து ஆஃப்டர் டெலிவரி 72 அது மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த டைம்ல நம்ம ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னி போட்டிருந்தோம். எப்பன்னா ஒரு 4 இயர்ஸ் பேக் அது மாதிரி போட்டிருந்தேன். ஷர்விக்கு ஒரு 2 வயசு 3 வயசு இருக்கும்போது நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசுல வந்து நம்ம போட்டிருந்தோம். அப்பெல்லாம் வந்து ஒரு 2 கிலோ மாசத்துக்கு இல்லை, ஒரு 2 மாசத்துக்கே 2 கிலோ அந்த மாதிரி தான் நான் வந்து குறைச்சேன். ரொம்ப சாப்பிடாம இருந்து அப்படிலாம் நான் குறைக்க மாட்டேன். அந்த மாதிரி தான் அப்பயுமே குறைச்சேன். ஸோ அதுக்கடுத்து இப்போ என்னோட கரண்ட் வெயிட் பார்த்தீங்கன்னா 68லேயே மெயின்டைன் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த 7 அப்படின்றதுக்கே போக விட மாட்டேன்னா ஒரு 68, அதுக்காக நான் டயட்டும் இருக்க மாட்டேன். பட் 68, 69 இப்படியே இருந்துட்டு இருந்துச்சு. எனக்கு அதுவே ஓகேவா இருந்தது. ஸோ ஓகே அப்படியே மெயின்டைன் ஆயிடலாம் அப்படின்னு. இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துக்காக இப்போ என்னோட கரண்ட் வெயிட் பார்த்தீங்கன்னா 68 தான் இருந்துச்சு. ஸோ நம்ம கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணலாம், ஒரு 63, ஒரு 5 kg குறைக்கலாம், அதுக்கடுத்து பார்த்துட்டு வேணா இன்னும் கொஞ்சம் குறைக்கலாம் இல்லை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கு நான் ஒரு நிறைய மெத்தட் இருக்கு. நான் எடுத்திருக்க மெத்தட் பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங். இது நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதே கிடையாது. பட் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். சொல்லப்போனால் நல்லதும் கூட. நமக்கு வந்து இந்த வேலை போகும்போது நம்மளோட ஹெல்த் வைஸ் எதுவுமே ப்ராப்ளம் கிடையாது. அது மாதிரி ஒரு லாஸ்ட் மந்த்லேருந்து நான் இது ஒரு பிளான்ல இருந்தேன். அப்படி இருக்கும்போது நிறைய வீடியோ சர்ச் பண்ணி நமக்கு அதெல்லாம் சூட் ஆகுமா, செட் ஆகணும். ஏன்னா நம்மளோட பாடி வெயிட் வந்து ஸோ சடனாக நம்மளோட பாடியில் ஏதாவது சேஞ்ச் ஆகுது அப்படின்னா நமக்கு வேற எதுவும் ப்ராப்ளம் ஃபிசிக்கலாகவும் வந்துடக்கூடாது இல்லையா? ஸோ அதுக்காக அது மாதிரிலாம் நான் செக் பண்ணிட்டு இருந்தேன். அதில் எனக்கு நிறைய டாக்டர்ஸ்லாம் கூட வந்து போட்டிருந்தது வந்து இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் தான். ஸோ ஆனால் அது எல்லாருக்கும் செட் ஆகுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலையே அப்படின்னு கொஞ்சம் டவுட் இருந்துச்சு. அதனால லாஸ்ட் ஒரு 2 வீக்காக இதை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ 2 வீக்காக இதை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்துட்டு இப்போ எனக்கு வந்து ஒரு 600, அதாவது 68. நான் வந்து இதுக்கு முன்னாடி வெயிட்லாம் நான் செக் பண்ணலைங்க. நான் அதுக்கு முன்னாடி செக் பண்ணும் போது லாஸ்ட்டாக ஒரு 2 மந்த் கிட்ட செக் பண்ணுறப்ப 68 இருந்தேன். கரண்ட் நேற்று நான் வந்து டெஸ்ட் பண்ணும்போது 67.4 இருக்கேன். ஸோ அப்படிங்கிறப்ப எனக்கு கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆயிருக்கு. ஆனால் அது இந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்னால தான். மற்றபடி பெருசாக டயட்லாம் நான் எடுக்கல, எந்த எக்ஸசைஸும் பண்ணலை. ஏன் இதை நான் 2 வீக் பிஃபோரே ஸ்டார்ட் பண்ணேன்னா எனக்கு வந்து அது செட் ஆகுதா, நம்ம வந்து சேலஞ்ச் வீடியோலாம் யூடியூப்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் அது நமக்கு செட் ஆகலைன்னா பல்ப் வாங்கிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நான் வந்து செக் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ நமக்கு செட் ஆகுதா, ஒரு 1 வீக் ட்ரை பண்ணி பார்ப்போம், நம்மளால முதல்ல இருக்க முடியுதா சாப்பிடாமலாம் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தேன். சாப்பிடாமனா ஃபுல்லாக சாப்பிடாம கிடையாது, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஓரளவுக்கு நம்ம டைமிங் சேஞ்ச் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஸோ அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். 2 வீக்காக சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. இடையில பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸ் கிட்ட அதை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஒன்று வந்து நோம்பு கஞ்சி வந்து இங்கெல்லாம் ரொம்ப ரேராக கிடைக்கிறப்ப குடிச்சாதான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு நைட் ஒரு 9 o'clock கிட்ட கொடுக்கும் போது எனக்கு வேற ஆப்ஷனே இல்லை. இதுக்கப்புறம் எப்போ கிடைக்குதுன்னு தெரியல. ஸோ பார்த்துக்கலான்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிட்டேன். இன்னொரு நாள் இதை மாதிரி ஏதோ ஒரு ஃப்ரைட் ரைஸ் அது மாதிரி ஏதோ அப்பா வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ நம்மளால இருக்க முடியுமா, ஸோ அதனால ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ இதை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எதனால ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து வெயிட் லாஸ் நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் கண்டினியூ பண்ணலாம். மார்னிங் வந்து வழக்கம் போல் நம்ம அந்த ஃபாஸ்டிங்கில் ஆல்ரெடி இருக்கிறதுனால ஒரு 9:30 வரைக்குமே எதுவுமே குடிக்கிறது இல்லை. காஃபி டீலாம் வந்து மார்னிங் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுவும் அந்த வாசம்லாம் வரும்போது கண்ட்ரோலே பண்ண முடியாது. நான் வந்து டீலாம் குடிக்கவே மாட்டேன். காஃபிங்கிறது அன்லிமிட்டெட், எவ்வளோ வேணாலும் அடிக்கடி குடிச்சிட்டே இருக்கலாம். பட் அதெல்லாம் வந்து இப்போ ஸ்கிப் பண்ணியிருக்கேன். எப்போல்லாம் எனக்கு ரொம்ப பசிக்குது இல்லை காஃபி குடிக்கணும் அந்த மாதிரி மைண்ட் செட் வருதோ அப்போல்லாம் இதே மாதிரி தண்ணி ஃபுல்லாக எடுத்து குடிச்சிடுறது. ஸோ ரொம்ப தண்ணி குடிச்சிட்டே இருக்கும்போது என்ன ஆகுனா வயிறு ரொம்ப ஃபில் ஆகிடுது. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன தோணுதுன்னா கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு கேப் கிடைக்குது, எது சாப்பிட்னாலும் கொஞ்சம் கேப் கிடைக்குது. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பசியுமே அந்த ஃபீலிங்ஸும் போயிடும். ஸோ வீட்டில் பொங்கல் வச்சுருந்தாங்க. ஸோ எடுத்தன்னைக்கே நம்ம ரைஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு தோசை ஊற்றிட்டு அடுத்து பக்கத்தில் கொஞ்சமாக பொங்கல் வச்சுக்கிட்டேன். நான் என்னோடய ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த 30 நாளுமே ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அப்புறம் லூஸாக அப்படிலாம் கிடையவே கிடையாது. எங்கள் வீட்டிலலாம் ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிட்டுப்பேன். சாப்பிட்டுட்டு அதோட குவான்டிட்டி மட்டும் கம்மி பண்ணிப்பேன், மற்றபடி நல்லா சாப்பிட்டுட்டு நான் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து இந்த வாக்கிங் அதெல்லாம் பண்ணிப்பேன். நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறேன், அது என்னங்கிறது கூட அந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். நம்ம இப்போ ஒரு 11 மணிக்கிட்ட நம்ம ஒரு கேரட் மட்டும் சாப்பிட்டுட்டு ஆதவுக்கு வந்து சொட்டு மருந்து போடுறதுக்காக ஒரு ஃபோன் வந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் கிளம்பிட்டோம். நானுமே வெயிட் செக் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இங்கே போய் தான் நான் வந்து வெயிட் செக் பண்ணேன்.
என்கிட்ட இருந்த ஆல்ரெடி மெஷின் நம்ம பழைய வீடியோஸ்லாம் இருந்துச்சுல்ல, அது வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ அதனால் நம்ம இனிமேல் புதுசாக தான் வாங்கணும். ஸோ வெயிட் எவ்வளோ இருக்குன்றதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். ஸோ இந்த வீடியோலேயே கூட நான் சொல்லியிருப்பேன். ஸோ எனக்கு வந்து 68லேருந்து 67.4 வந்துருந்துச்சு அப்படின்னு. ஸோ அகைன் நான் அது எனக்கு நம்பிக்கையே இல்லை. இங்கே தான் போய் நான் ஃபஸ்ட் டைமே பார்த்தேன். ஸோ என்னடா நமக்கு ஒரு 2 வீக்கில் வந்து ஒரு 1/2 கிலோ கிட்ட குறையுமா அப்படின்ற மாதிரி. ஏன்னா நம்ம எந்த எக்ஸசைஸும் பண்ணலை இல்லையா. ஸோ அதனால் கொஞ்சம் டவுட்டடாக இருந்தது. அதனால் அகைன் செக் பண்ணலான்னு பார்த்தா 0 போயிடுச்சு. ஏன்னு கேட்டால் அவங்க வந்து ஃபுல்லாக உங்களுக்கு எம்டி ஆகிடணும், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு திரும்ப அகைன் காட்டும்னாங்க. ஸோ திரும்ப பார்க்கும்போது அதே வெயிட் காமிச்சதுக்கப்புறம் தான் என்னோட கண்ணை நானே நம்பினேன். அதுக்கப்புறம் ஆதவுக்கு அங்கே வந்து சொட்டு மருந்துலாம் போட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ நான் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் நான் வீடியோலையுமே சொல்லியிருப்பேன் என்னோட வெயிட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கிறத. ஸோ நம்மளோட டார்கெட் பார்த்திங்கன்னா 63. அது வந்து எவ்வளோ நாளில் எடுக்குங்கிறது எனக்கு தெரியல. பட் இந்த 1 month சேலஞ்சில் அட்லீஸ்ட் ஒரு 65ஆவது நம்ம வந்துடணும். ஸோ அது நம்மளோட டார்கெட்டாக இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா சொட்டு மருந்து போட்டாச்சு. முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தால் நம்ம கண்ணு முன்னாடி நம்ம எதெல்லாம் பார்க்கக்கூடாதோ அதெல்லாம் தான் இருக்கும். பட் நம்ம நல்லா மோட்டிவேட்டடாக இருக்கும் போது இது சாப்பிட தோணாது. அதுவே நம்ம என்னைக்காச்சும் ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுவோம் பாருங்கள், அன்றைக்கி சாப்பிட தோணிடும். அதுக்காக ரொம்ப நீங்கள் ஸ்ட்ரிக்டாக அப்படிலாம் இருக்கணும்னு கிடையாது. நீங்கள் ரொம்ப அதிகமாக சாப்பிடாம அந்த சின்ன பீஸ் வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு இல்லை கொஞ்சமாக பைட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக வாக்கிங்கோ ஏதோ ஒன்று பண்ணிக்கணும். ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா வாக்கிங் போகிற அன்னைக்கு ஒரு கடுப்பு வரும் பாருங்கள், அடுத்த நாள் அதை சாப்பிடவே தோணாது. ஸோ அந்த மாதிரி தான் நான் பிரியாணி அதெல்லாம் என்னோட ஆல் டைம் ஃபேவரட் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக வந்து ஸ்கிப்பே பண்ண மாட்டேன். சாப்பிட்டுட்டு எக்ஸ்ட்ராவாக வாக்கிங்லாம் போகலாங்கிறத என்னோட பிளான். அதை போல் இதுதான் என்னோடய வெயிட் லாஸ் ஃபுட்டு அப்படிலாம் கிடையவே கிடையாது. வீட்டில் செய்கிறத தான் நான் வந்து எடுத்துக்க போகிறேன். அதுக்கேற்ற மாதிரி தான் என்னோடய வெயிட் லாஸும் இருக்க போகுது. ஸோ அதெல்லாம் எவ்வளோ வருது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த சேலஞ்ச்லேயே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்பப்போ கொஞ்சம் ஹெல்த்தியாக மட்டும் எடுத்துக்கலாம். எப்பொழுதும் பார்த்திங்கன்னா இந்த வடகம் அதெல்லாம் பொரிப்பாங்கள்ல, அதெல்லாம் மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பதில் வெஜிடபிள்ஸ் அதை மாதிரி எடுத்துப்பேன். எனக்காக தனியாலாம் சமைக்கிற மாதிரி பிளான் கிடையாது. ஸோ இப்படி தான் நான் என்னோடய வெயிட் லாஸை கொண்டுட்டு போக போகிறேன். ஏன்னா எல்லாராலையுமே நம்ம வந்து சேலஞ்ச் பண்ணாலும் சரி பண்ணலேனாலும் சரி டெய்லி வந்து வெயிட் லாஸ் ஃபுட்டு வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும், தனியாக செய்யணும், அந்த மாதிரிலாம் நான் வந்து பண்ணலை. ஸோ வீட்டில் செய்கிற ஃபுட்டே வந்து கண்ட்ரோல்டாக எடுத்துக்கிட்டு எக்ஸ்ட்ராவாக ஏதாச்சும் வேணும் எப்போயாவது சாப்பிட்ணும் அப்படின்னா மட்டும் நான் செஞ்சுக்க போகிறேன். இல்லை வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு ஏதாவது நம்மளால் செஞ்சுக்க முடியும் அப்படின்னா அந்த மாதிரி மாற்றிப்பேன். ஸோ இதுதான் என்னோடய டெய்லி ரொட்டீனாக இருக்க போகுது. ஸோ வீட்டில் நமக்கு முருங்கைக்கீரை இருக்கா, ஸோ அதனால் நமக்கு நல்லாவே வந்து ஹெல்ப்பாக தான் இருக்கும். ஏன்னா வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஹேர் கேருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ரெகுலராகவே நம்ம வந்து கீரை எடுத்துக்கிட்டால் கூட நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாசலில் நெல் காய வச்சுருந்தாங்க. நம்மளாம் இப்போலாம் அந்த அறுப்பெல்லாம் முடிஞ்சதுக்கு அடுத்து நெல்லெல்லாம் சேல் பண்ணிடுவாங்க. வீட்டுக்குன்னு கொஞ்சம் எடுத்து வைக்கிறது மட்டும்தான் இது. கேரட் வந்து 2 டைம் சாப்பிட்ட மாதிரி காமிச்சிருப்பேன். அது 2 டைம் சாப்பிடல, 2ஆக கட் பண்ணி பாதி சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஆதவுக்கு ஃபோன் வந்த உடனே நாங்கள் போயிட்டு வந்து பேலன்ஸ் வந்து அதை மாதிரி அகைன் கட் பண்ணி சாப்பிட்டேன். அதுதான் காமிச்சிருந்தேன். இன்றைக்கி எனக்கான ஃபுட்டு பார்த்திங்கன்னா மீன் குழம்பு. எனக்கு பொதுவாகவே இந்த குழம்புல போடுற மீன் பிடிக்காது. ஸோ அதனால் அதுதான் நல்லது. பட் எனக்கு அது பிடிக்காதுங்கிறதுனால ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு பீஸ் மீன் எடுத்திருக்கேன். சாதம், என்னோடய சாதத்துக்கு ஈக்குவலாக கீரை எடுத்திருக்கேன். ப்ளஸ் வந்து 2 பீஸ் வந்து இந்த மாங்காய், சின்ன சின்ன மாங்காய் இருக்குள்ள மாவடுவுன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அது எடுத்திருக்கேன். ஸோ எதெல்லாம் வீட்டில் இருக்குது அதை சாப்பிட போகிறாங்களோ நமக்கு ஒரு கிரேவிங்ஸ் வரும் இல்லையா. ஸோ அதை ஸ்கிப் பண்ணிக்கிறதுக்காக நான் அது மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஸோ செம்ம வெயிலாக இருக்குது. ஸோ வெயிலுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கூலிங்காக கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும். இந்த வெயில் டைமில் தான் இந்த கருவடகம்லாம் போடுவாங்க. ஸோ அதுக்காக தான் இது வந்து நான் எடுத்துருந்தேன் காமிக்கிறதுக்காக. நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எப்பயுமே நான் வந்து இந்த கிர்னி இதெல்லாம் வந்து எடுத்துப்பேன். ஸோ இப்போ ரீசெண்டாக நம்ம டயட்டுக்காக இல்லை, லாஸ்ட் வீக்லாம் நான் வந்து கும்பகோணம் போகும்போதெல்லாம் வாங்கிட்டு வருவேன். ஸோ இனிமேல் வந்து அது ஒரு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட தோணாலே நம்ம கண்ணு முன்னாடி ஃப்ரூட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஃப்ரூட் தான் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் வந்து செட் பண்ணி வச்சுக்கணும். அது போல் ஒரே டேஸ்ட்டில் சாப்பிட்டுட்டு இருந்தோம்னாலும் பிடிக்கவே பிடிக்காது. கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸோ ஈவினிங் பார்த்திங்கன்னா வாசல்லாம் கூட்டிகிட்டு கோலம் போட்டு வந்து ஏதாவது ஒன்று சாப்பிட்லான்னு பார்த்தா ஸ்ட்ராபெரி இருக்குன்னு நான் சர்வி பார்க்குற ஒன்றே ஒரு பீஸ் இருக்குது. ஸோ அது போதும், இருந்தாலும் வந்து நமக்கு அது பெருசாக பிடிக்காது. வேறு வழி இல்லை. இப்போ எப்படின்னா ஸ்ட்ராபெரிலாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ரொம்ப எம்டியாக ஃபீல் பண்ணும் போது ஏதாவது ஒன்று சாப்பிடும் போது கூட நல்லா டேஸ்ட்டாக தெரியும்ல. ஸோ அந்த ஃபீல் தான் இது. இப்போ வந்து டைம் 4:30 உங்களுக்கு காமிச்சிருப்பேன். வாசல் மட்டும் கூட்டிகிட்டு வந்துட்டேன். வாசல் கூட்டுறது நல்லா நம்ம எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி தானே, அதுவும் நம்மளோட ரெகுலர் ஒர்க்காக இருந்தாலும் அது ஒரு ஒர்க் அவுட் மாதிரி தான். ப்ளஸ் வந்து எனக்கு காஃபி வந்து ஏதாவது ஒரு டைம் மட்டும் நம்ம மார்னிங் மிட்டில் அப்புறம் ஈவினிங் இது மாதிரிலாம் குடிச்சிட்டு இருந்தேன். ஆஃப்டர்நூன் கூட நான் குடிப்பேன். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டைம், அதுவும் வந்து ரொம்ப கம்மியான சுகர், நாட்டு சர்க்கரை எதுவாக இருந்தாலும் ரொம்ப கம்மியாக, ப்ளஸ் வந்து தண்ணி நிறைய, பால் அதிகமாக சேர்க்காம தண்ணி நிறைய போட்டுக்கணும்.
அதாவது இந்த காஃபி குடித்தோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொண்டுட்டு வரணுமே தவிர ரொம்ப எடுத்துக்க வேணாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து ஒரு 5 o'clock கிட்ட நான் குடிச்சிட்டு ஷர்விக்கு வந்து ஹோம்ஒர்க்லாம் அவளுக்கு கரெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அவள் அதெல்லாம் பண்ணதுக்கு அடுத்து அவள் ஹேண்ட் ரைட்டிங் காமிச்சிட்டு இருந்தா. அதுக்கு அடுத்து அவள் 6 o'clockலாம் டியூஷன் போயிடுவாள். டியூஷன் அனுப்பிட்டு என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் 7 o'clock முன்னாடியே நான் முடிச்சிடுவேன். லாஸ்ட் கொஞ்ச நாளாகவே இதை நான் ஃபாலோ பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அந்த மைண்ட் செட் வந்துடுது. இதுக்கு ஃபர்ஸ்ட்டில் பண்ணும் போதெல்லாம் கூட பசி இல்லாத மாதிரி இருந்துச்சு. இப்போலாம் ஒரு 6 o'clock பசியுமே வந்துடுது. ஏன்னா நம்ம சாப்பிட்டு பழகிட்டோம் இல்லையா, அதனால ஏதாவது ஒரு ஸ்டஃபிங் பண்ணிட்டு நம்ம சப்பாத்தி ரோல் மாதிரி கூட பண்ணிக்கலாம். இது காஃபிலாம் வேற குடிச்சிட்டேன்னா அதனால வந்து ஒரு சப்பாத்தி எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து கேபேஜ் போட்டிருக்கேன், கேப்சிகம் போட்டிருக்கேன், கேரட் போட்டிருக்கேன், ஆனியன், அவ்வளோதான். மசாலா மட்டும் தூவிட்டு ஸோ இந்த சப்பாத்தியோட டின்னரை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ முக்கியமாக ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும். வீடியோட எண்டு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாலே புரிஞ்சிருக்கும். நான் சொல்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும்னு உங்களுக்கா தோணி அப்படி பண்ணிங்கன்னா ஓகே. எனக்கு ரொம்ப வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் போல இருக்கு, எனக்கே ரொம்ப ஹையா இருக்கு, இல்லை எனக்கு ஹெல்த் வைஸ் ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு, அந்த மாதிரி தோணி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா பண்ணணும். அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னா கண்டிப்பா பண்ணவே கூடாது, அவங்களுக்காக பண்ணவே கூடாது. ஸோ நமக்கு வந்து இல்லை நம்ம ரொம்ப நேரம் நடக்க முடியல, இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ட்ரெஸ் எல்லாம் வந்து பத்தலன்னு வச்சுக்கோங்க, அப்போ தோணும் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு. அந்த மாதிரி ஏதாவது நமக்கு தோணுச்சுன்னா ஓகே, யாராவது சொல்லிலாம் பண்ணக்கூடாது. நமக்கு நம்ம நல்லா சாப்பிட்டு நல்லா ஃப்ரீயா இருக்கணும், அவ்வளோதானே தவிர ரொம்ப வந்து நம்மளை ஸ்ட்ரெஸ் ஆக்கிட்டு வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்குமோ அப்படின்ட்டு வெயிட் லாஸ் பண்ணிட்டு அப்படிலாம் கூட ஜாலியாக கொண்டு போகிற மாதிரி இருந்தால் அதை கொண்டு போகலாம். ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி ரொம்ப டென்ஷன் ஆகி இதுவே ஒரு ப்ரெஷர் ஆக்கி ரொம்ப கொண்டுட்டு போனோம் அப்படின்னா நம்ம மென்டலி ரொம்ப ரொம்ப வந்து வீக் ஆகிடுவோம், ஃபிசிக்கலையும் வீக் ஆகிடுவோம். ஏன்னா வந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருந்த பாடி வந்து டார்ச்சர் பண்ணுற மாதிரி ஆகிடும். அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு மைண்டும் ஃப்ரீயாக இருக்காது, நம்மளோட உடம்பு ஃப்ரீயாக இருக்காது. ஸோ ரொம்ப வந்து டென்ஷன் ஆகி டிப்ரெஷன் ஆகி இன்னும் கூட இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு வந்து நான் கொஞ்சம் வெயிட் கம்மி பண்ணால் நல்லா இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. உங்களுக்காகவே தோணும்ல, நான் இதுக்கு முன்னாடி இவ்வளோ இருந்தேன், இப்போ நம்மளோட டார்கெட் வச்சு பண்ணுவோம்ல, அதை மாதிரி முடிஞ்சா ட்ரை பண்ணுங்க. முடியும் அப்படின்னா கண்டினியூ பண்ணுங்க, முடியலன்னா பதிலே ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா இதை நான் நிறைய டைம் பண்ணுவேன். ஸோ இது ஒரு கரெக்டான அட்வைஸா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக்கி எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நான் நினைப்பேன். அது கொஞ்சம் ஹாப்பி மூமெண்ட்டாக போனுச்சுன்னா பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, ரொம்ப டென்ஷன் ஆயிடும், நம்மள அறியாமலே சண்டை போடுவோம், குழந்தைங்கள்ட்ட காட்டுவோம், ஹஸ்பண்ட காட்டுவோம், ஃபேமிலிட்ட காட்டுவோம். அது வந்து நம்மளோட விஷயம் வந்து ஃபேமிலி ஃபுல்லா பரவுன மாதிரி ஆயிடும். ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. யாரும் சொல்றாங்கன்னு பண்ணாதீங்க தயவு செஞ்சு. உங்களுக்கு பிடிக்கும் இன்னும் கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு யாராச்சும் இருந்தீங்கன்னா நம்ம ஜேர்னியில் அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படியே சேர்ந்து வெயிட் லாஸ் பண்ணி கீழே வந்து பிஃபோர் ஆஃப்டர் எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இது வரைக்கும் எனக்கு பார்த்து சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு. இந்த ஜேர்னி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போவோம். இது எவ்வளோ நாள் அப்படிங்கிறத நான் சொல்லலை பார்த்தீங்களா, கொண்டுட்டு போக போகிறோம், என்னென்ன மாதிரி இருக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 1 month சேலஞ்ச், ஒரு 30 நாள். இன்னைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி உங்களுக்கு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அதாவது இந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ இன்னைக்கு Day 1, இன்னையிலேருந்து நெக்ஸ்ட் அதாவது ஏப்ரல் 16 வரைக்கும் இந்த சேலஞ்சை நம்ம கண்டினியூ பண்ணலாம். அதுக்கடுத்து எனக்கு எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகுது, இன்னும் எனக்கு எவ்வளோ ஆகணும், இல்லை எனக்கு போதுமா அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் கண்டினியூ பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு அந்த வீடியோவில் சொல்லிடுறேன். ஸோ இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வேறு வீடியோவில் வந்து பார்க்குறேன். இந்த ஜேர்னியில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழேயுமே முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா ஒரு சப்பாது போட்டுருங்க. நெக்ஸ்ட் வேற ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். கீர்த்தி.